ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆனோஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரியாணிக்கு 3/4 கிலோ பாஸ்மதி அரிசியை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனுக்கு மேரினேட் பண்ண தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாமா? தேவையான அளவு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், மிளகாத்தூள். எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உப்பு போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னா பிரியாணிக்கு நல்லா சிக்கன் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான பொருள்: தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய். பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் 2 கரண்டி நெய், 2 கரண்டி எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜாவித்ரி, ஸ்டாரு, ஏலக்காய் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டதும் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்து உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஒன்றா சேர்ந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம தேவையான அளவு எவ்வளோ எடுத்துருக்கோன்னா 1 பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் பிரியாணி நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா முக்காப்பதான் வெந்ததுக்கப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட ரெடி பண்ணிடலாம். தம் போடுறதுக்கு நான் இரும்பு தோசைக்கல் எடுத்து ஹீட் பண்ணி வச்சுட்டேன். கல் நல்லா சூடானதும் பிரியாணியை எடுத்து அந்த கல்லில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே வெயிட்டுக்கு மேலே ஏதாவது பாத்திரம் வச்சுருங்க.
வெயிட்டுக்கு நாங்கள் இடிக்கல் வச்சுருக்கோம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இன்னைக்கு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷு சிக்கன் கிரேவி, ரைத்தா வச்சுருக்கோம். சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.